கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 9வது மாதம் 1ஆம் தேதி காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் கூடி வந்து அவரை துதித்து ஸ்தோத்திரித்து தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எல்லாரும் முழங்கால் படியிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்த 8 மாதங்கள் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்தினார். இந்த 9வது மாதத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக, நம்மை பாதுகாத்து பராமரித்து நடத்தும்படியாக எல்லாரும் முழங்கால் படியிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 8 மாதங்கள் எங்களை கண்ணின் மணியை போல் பாதுகாத்தீர் ஆண்டவரே. எங்களை பராமரித்தீரே, எங்களை போஷித்தீரே அப்பா. இந்த 2024வது வருடம் 9வது மாதத்தை காண கிருபை செய்தீரே. இந்த 9வது மாதத்தில் எங்களுக்கு புதிய கிருபைகளை தாரும், புதிய பலத்தை தாரும். இந்த மாதத்தில் கர்த்தாவே நாங்கள் உம்மை இன்னும் அதிகமாய் பிரியப்படுத்த, இன்னும் அதிகமாக உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, இன்னும் அதிகமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, இன்னும் அதிகமாக கர்த்தாவே உம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற விசேஷித்த கிருபையாக இந்த காலை வெளியில் எங்களை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களுக்கு நல்லவராயிருந்து நன்மைகளினால் எங்களை நிரப்பி ஆசீர்வதித்து நடத்தின தேவன் தொடர்ந்து உம்முடைய நன்மைகளினால் எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் உம்முடைய தெய்வ பிரசன்னம், தெய்வ மகிமை, தெய்வ அபிஷேகம் எங்கள் மத்தியில் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். யார் உட்கார்வோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கிருபையாக நமக்கு தேவன் இந்த 9வது மாதத்தை காணுவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த 9வது மாதம் 1ஆம் தேதியில் தெய்வ சமூகத்தில் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற விசேஷித்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனம். இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது: நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மிடத்தில் இந்த 9வது மாதம் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிற காரியம் என்ன? ரட்சிப்பு. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலிருந்தும் ஒரு பெரிய கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு மனம் திரும்பி அமர்ந்திருக்க வேண்டுமாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் மனம் திரும்பி, வேத வசனத்தின்படி மனம் திரும்பி, கிறிஸ்துவுக்கு நேராக நம்முடைய மனதை திருப்பி, உலகத்துக்கு நேராக ஓடிக்கிட்டு இருக்கிற நாம், பாவ காரியங்களுக்கு நேராக ஓடிக்கிட்டு இருக்கிற நாம், நம்முடைய மனதை இயேசுவுக்கு நேராக திருப்ப வேண்டும், வசனத்துக்கு நேராக திருப்ப வேண்டும், பரிசுத்தத்துக்கு நேராக திருப்ப வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தில் இன்றைக்கு சிக்கியிருந்தாலும், எப்படிப்பட்ட காரியத்தில் ரட்சிப்பை எதிர்பார்த்திருக்கிறீர்களோ, கர்த்தாவே நீர் உம்முடைய ரட்சிப்பின் வல்லமை அனுப்பி இந்த காரியத்தில் ஒரு ரட்சிப்பை என கட்டளையிடும் என்று விரும்புகிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு மனம் திரும்புவதற்குரிய விருப்பமே இல்லை, மனம் திரும்ப விரும்புவதே இல்லை. மனம் போல வாழ ஆசைப்படுகிறார்கள், மனம் போல நடக்க விரும்புகிறார்கள், மனம் போல நினைக்கிறார்கள், மனம் போல பேசுகிறார்கள், மனம் போல செயல்படுகிறார்கள். ஆனால்
கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருங்கள். மனம் திரும்பி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி. மனம் திரும்புகிறவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் நம்முடைய தேவன். இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய கரத்திலிருந்து ரட்சிப்பை எதிர்பார்க்கிறீர்களா? தேவனுடைய கரத்திலிருந்து ரட்சிப்பை கர்த்தர் நமக்காக அனுப்பி நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பலவீனங்களிலிருந்து ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று விரும்பி கொண்டிருக்கிறீர்களா? மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்பி அமர்ந்திருங்கள். நீங்கள் வேத வசனத்தின்படி மனம் திரும்பணும். கர்த்தர் விரும்புகிறபடி நீங்கள் மனம் திரும்பணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்தின் விருப்பத்தையே நிறைவேற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களுடைய விருப்பத்தையே நிறைவேற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. தேவன் விரும்புகிற ஒரு மனம் திரும்புதல் நமக்கு தேவை. இன்றைக்கு இந்த 9வது மாதம் 1ஆம் தேதியில் கர்த்தர் மனம் திரும்பி அமர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனம் திரும்பணும்னா நம்ம என்ன செய்யணும்? நேர நீங்கள் அதே 30வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரமாய் இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் மனம் திரும்பாதது காரணம் என்ன? ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார்கள், இப்போ அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லுகிறார்கள், கிருபையை பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார்கள், ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மனம் திரும்புறதே கிடையாது. மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுப்பதே கிடையாது. காரணம் என்ன? அவர்கள் ஒரு காலத்தில் மனம் திரும்பி இருந்தவர்கள் தான். இன்றைக்கு அவர்களுக்கு மனம் திரும்புதல் இல்லை. காரணம் என்ன? அவர்கள் வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரராய் மாறி போனார்கள். அவருடைய மனது உலக காரியங்களையே விரும்பி கொண்டிருக்கிறது. உலக ஆசீர்வாதத்தை விரும்பி கொண்டிருக்கிறது. உலகத்துக்குரியதையே தேடி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீங்கள் வேதத்தை கேட்க மனதுள்ள புத்திரராய் மாற வேண்டும். வேதத்தை நாம் எந்த அளவு கேட்டு நடக்கிறோமோ அந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதலை கர்த்தர் கட்டளையிடுவார். எல்லா காரியத்திலிருந்து ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. மனம் திரும்பாததற்கு காரணம் என்ன? வேதத்தை கேட்கிற மனது அவர்களுக்கு இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 24வது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்ளுவார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அநேகர் பரிசுத்தத்தில் வழுவி போய் கொண்டிருக்கிறார்கள். சுவிசேஷத்தை அறிவிப்பதில் வழுவி போய் கொண்டிருக்கிறார்கள். ரட்சிப்பின் வல்லமை வெளிப்படுத்துவதில் வழுவி போய் கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்காக வாழுகிற காரியத்தை விட்டுவிட்டு உலக காரியங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தமாய் வாழ வேண்டியவர்கள் பாவத்திற்கும் அக்கிரமத்துக்கு இடம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? வழுவி போகிற இருதயம். வசனத்தை விட்டு வழுவி போகிற இருதயம், பரிசுத்தத்தை விட்டு வழுவி போகிற இருதயம், இயேசுவை விட்டு வழுவி போகிற இருதயம், சபையை விட்டு வழுவி போகிற இருதயம், தேவனுடைய அழைப்பை விட்டு, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை விட்டு, தேவனுடைய முன்குறித்தலை விட்டு, தேவனுடைய தரிசனங்களை விட்டு வழுவி போகிற இருதயத்தை உடையவர்களாய் காணப்படுகிறீர்கள். நமக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் செழிப்பு வந்த உடனே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மனசு வர மாட்டேக்கு. கர்த்தருடைய காரியங்களை கேட்க மனசு வர மாட்டேக்கு. மனது தேவனுடைய காரியத்திலிருந்து வழுவி போய் விடுகிறது, வழுவி சென்று விடுகிறது. ஆகவே பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே பலவிதமான போராட்டங்களில் சிக்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே பலவிதமான உபத்திரவங்களில் சிக்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பி தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்க உங்களை ஒப்பு கொடுங்க. மனம் திரும்பி தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க உங்களை ஒப்பு கொடுங்க. மனம் திரும்பி பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து அதை வாசித்து தியானித்து அதன்படி அமர்ந்திருந்து நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் மேலே ஒரு விசேஷித்த ரட்சிப்பின் வல்லமை அனுப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேலே ஒரு விசேஷித்த ரட்சிப்பின் வல்லமை அனுப்பி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தை கேட்கிற மனதுள்ளவர்களாய் மாற வேண்டும்.
வேதத்தை கேட்க வேண்டும். அதிகமாக உங்கள் காதுகளில் வேத வசனத்தை கேட்க உங்களை ஒப்பு கொடுங்க. வேத வசனத்தை கேட்டு நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. வேத வசனத்தின்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. உலக காரியங்களையே கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. சூழ்நிலைகளையே கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. எதிரிகளுடைய வார்த்தைகளையே கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. உலக மனிதர்கள் உலகத்துக்காக பேசுகிற வார்த்தைகளையே கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. வேத வசனத்தை கேட்க உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் காதுகளில் வேத வசனங்கள் தொனிக்கட்டும். வேத வசனத்தை கேட்க உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ரட்சிப்பின் வல்லமை உங்களுக்காக அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். ரட்சிப்பின் வல்லமை அனுப்பி உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 9வது மாதம் 1ஆம் தேதியில் கர்த்தர் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் மனம் திரும்பி தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் அமர்ந்திருந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள். அங்கே இங்கேயும் அலைந்து திரிந்து நடக்க வேண்டிய வேலையே உங்களுக்கு இல்லை. நீங்கள் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள். மனம் திரும்பி தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள். மனம் திரும்பி தேவன் இருக்க சொன்ன இடத்துல இருங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளெல்லாம் சந்தித்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் வசனத்தை விட்டு வழுவி கொண்டிருக்கிறீர்களோ, பரிசுத்தத்தை விட்டு வழுவி கொண்டிருக்கிறீர்களோ, சபையை விட்டு வழுவி கொண்டிருக்கிறீர்களோ, சத்தியத்தை விட்டு வழுவி கொண்டிருக்கிறீர்களோ, வேதம் சொல்லுகிறது ஏசாயா 29:24 வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்கள் ஆவார்கள் என்று சொல்லி, இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் மனம் திரும்புதலுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை புத்திமான்களாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய புத்தியுள்ள ஆவியினால் உங்களை நிரப்புகிறார். தேவனுடைய புத்தியுள்ள கிருபையினால் உங்களை நிரப்புகிறார். ஆண்டுடைய புத்திமதிகளை முக்கியப்படுத்தி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 19வது வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை சிறுமையானவர்களாய் காணப்படுகிறீர்களோ, சிறுமையை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் சிறுமையான நிலைமையில் இருக்கிறீர்களோ, கர்த்தரை நோக்கி மனம் திரும்ப உங்களை ஒப்பு கொடுங்க. மனம் திரும்பி அமர்ந்திருக்க உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் மேலே நம்பிக்கையை வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. அவருடைய வசனத்தின் மேலே நம்பிக்கையாக இருக்க உங்களை ஒப்பு கொடுங்க. அது உங்களுக்கு மிகுந்த பலனாக இருக்கும். அது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். அது உங்களுக்கு மிகுந்த களிகூறுதலை கொண்டு வரும். ஆகவே மனம் போல வாழாதீங்க. தெய்வ சமூகத்தில் மனம் திரும்பி அமர்ந்திருக்க உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனம் இவ்வாறு சொல்லுது. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ மனம் திரும்பி தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்க உன்னை ஒப்புக்கொடு. நீ அழுது கொண்டிராய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் அழுகையெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். நீ அழும்படியாய் உன் வாழ்க்கையில் வருகிற தோல்விகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், கடன் பாரங்கள், பலவீனங்கள், வறுமைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலையை கட்டளையிட்டு உன் அழுகையின் சூழ்நிலைகளை மாற்றி நீ கூப்பிடுகிற சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வாராம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் மனம் திரும்பி கர்த்தருக்காக வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் இந்த செப்டம்பர் மாதம் இந்த 2024ஆம் தேதி இந்த முதலாம் நாளில் இந்த காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒரு விஷயம் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பி
உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மனம் திரும்பி உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுக்கு நீர் பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுகிற தெய்வம். இதுவரைக்கும் நாங்கள் வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரராய் வாழ்ந்துட்டோம் ஆண்டவரே. ஆகவே எங்கள் வாழ்க்கையில் பூரணமான ரட்சிப்பு இல்லை, முழுமையான ரட்சிப்பு இல்லை, முழுமையான மனம் திரும்புதல் இல்லை. நாங்கள் வழுவி போகிற இருதயத்தை உடையவர்களாய் காணப்படுகிறோம். நாங்கள் உம்முடைய சமூகத்திலிருந்து வழுவி போய் கொண்டிருக்கிறோம். பரிசுத்தத்தை விட்டு வழுவி போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, ஜெப வாழ்க்கையை விட்டு வழுவி போய் கொண்டிருக்கிறோம். வேதத்தை வாசித்து தியானிக்கிற காரியத்தில் நாங்கள் வழுவி போய் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மனம் திரும்பி ஆண்டவரே உமக்கு முன்பாக அமர்ந்திருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அது எங்களுக்கு அமெரிக்கையாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அது எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அது எங்களுக்கு பலனாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் கர்த்தாவை மனம் திரும்பி உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய அமெரிக்கையை பெற்றுக்கொள்ள, உம்முடைய நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள, உம்முடைய பலத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு இறங்கி கிருபை செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வேத வசனத்தை அதிகமாக எங்கள் வாழ்க்கையில் கேட்கிற கிருபைகளை தாரும். எங்கள் காதுகளில் கேட்கிற கிருபைகளை தாரும். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் உம்முடைய வேத வசனத்தை அதிகமாய் கேட்கிற கிருபைகளை தாரும். வழுவி போகிற இருதயம் மனதை எங்களுக்கு வேண்டாம். உம்முடைய வேத வசனத்தை கேட்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். நீர் கர்த்தாவே எங்கள் சிறுமையிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் கர்த்தாவே களிகூறுதலையும் கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறீர். கர்த்தாவே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற கிருபை எங்களுக்கு கொடுக்கிறீர். இனி நீ அழுது கொண்டிராய் என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா அழுகையின் சூழ்நிலைகளை எங்களை விட்டு நீக்கி கர்த்தாவே, எங்கள் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு நீர் உருக்கமாய் இறங்கியதை கேட்டு எங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. இந்த காலை வேளையில் அந்த கிருபைகளை எங்கள் எல்லாருக்கும் தாரும். சபையில் உள்ள எல்லா பிள்ளைகளும் எல்லா குடும்பங்களும் மனம் திரும்பி உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற கிருபைகளை தாரும். கர்த்தாவே, ஊழியத்தில் உள்ள எல்லாருக்கும் அந்த கிருபைகளை தாரும். உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அந்த கிருபைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தந்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.